சிந்து 65 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சக்தி மசாலா, தயிர், எலுமிச்சம்பழம், எண்ணெய், சிக்கன் ப்ளஸ் கடாய், உப்பு, கொஞ்சம் தண்ணி, இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம காட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னங்க இது என்ன போடுறீங்க? மல்லிப்பொடிங்க. மல்லிப்பொடி, மிளகாப்பொடி. மிளகாப்பொடியா? ஆமாடா, கடையில் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ தானே காட்டிங்க. அது அங்கே இருக்குதுங்க, அது போட்டாச்சுங்க முறையே. சரிங்க சரிங்க. இந்த ஸ்டைலெல்லாம் கட் பண்ண மாட்டிங்களா? ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடணும்? 3 பாக்கெட் போட்டுருவாங்க. 2 கிலோவுக்கு 3 பாக்கெட். 4 பாக்கெட்னு கேள்விப்பட்டேன். அது 1 பாக்கெட் கம்மியாக தான் போடணும். சரிங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு கருகும் வாசம் வச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த டீசெண்டாக எடுத்து போகிறதெல்லாம் இல்லை, அப்படியே கையை உள்ள விட்டு அப்படி போட்டு அதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபோன் கூட. ஆமாம். ஓ, இதான் அந்த கைப்பக்குவமா? சரி சரிங்க. இப்போ வாய்ஸ் கொடுக்கலாங்க. லாஸ்ட் எடிட் பண்ணுறதும் வாய்ஸ் கொடுங்க. அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லைங்க. ரீசெண்டாக கற்றுக்க பண்ணுறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா வாயில் கழிச்சு. எலுமிச்சம்பழம் ஒன்று தான் கொடுத்தாங்க. நம்ம ஒன்று ஜூஸ் போடலான்னு வச்சுருந்தேன், கண்டுபிடிச்சிட்டிங்க. கொட்டைக்கிட்டலாம் சேர்த்து போடுறீங்க. கழிக்க வேண்டியதா? இவ்வளோ எலுமிச்சம்பழம் புளிக்கிறீங்களே, இப்போ நீங்கள் என்ன மிச்சம் பண்ண போகிறீங்க? எது வருதோ அதை பண்ண போகிறோம். இல்லை இந்த கிரில்லு தந்தூரின்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, எது நமக்கு அங்கே கூட வந்து என்ன வருதோ அதான் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ சிக்கன்லாம் சிக்கன் அதுதான் கிரில்லுக்காண்டி பிளான் பண்ணி வாங்கினது. அது என்ன வருதோ அதை சாப்பிடுவோம், அவ்வளோதான். ம் 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 எனக்கு லாக் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ இங்கே இப்போ லாக் ஆகலையா? அப்படியே பிடிச்சிக்கோங்க, அரை மணி நேரத்துக்கு வெளியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கலாம். எங்கள் ஃப்ரிட்ஜு வேலை செய்யாது, உங்கள் ஃப்ரிட்ஜு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். திறக்கலாமா? ஓகே. நாங்கள் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கிறீங்க? ஆமாம், கை துடைக்கிறது. செஃப்பா நீங்கள் அப்போ?
ஃபோட்டோ வருங்க. நான் வரப்போ ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்துருவேன். ஏய் வாணே கொலிஞ்சனா கொட்டாங்குச்சியாவது எடுத்து வந்திருப்பேன்ல. வேற அங்கே இருக்குது. எத்தனை கிலோ வாங்கினீங்க? கேட்டு கொடு. கீழே வைடா, கீழே இருந்து இடற 10 தான் பாரு. இங்கே இங்கே எவ்வளோ தள்ளி வை. ரெண்டு ரெண்டா சொருவ வேண்டியதானே. நல்லா கங்காகும். போடுற குச்சிலாம் கங்காகாது. விறகு உள்ள அடியில் போடாது மீன். ஒரு காலத்தில் நானா எவ்வளோ பெரிய சமையல் மாஸ்டர் தெரியுமா? இது மாதிரி வேலைகள்லாம் குச்சியை உள்ளேயும் போடாத, வெளியே கத்தி இல்லடா, அதுவும் அருண் அது என்னன்னு இப்போ ஏதாவது பண்ணுனேன் முன்னத்துக்காக போயிருந்தேன். இவனுக்கு இல்லை இவனுங்க யூடியூப்ல ஏன்டா இவனுக்கு யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை வீடியோலாம் எடுக்க சொல்கிறான்ல. எடு போடு இதில் வைடா. ஒரு கறிக்கட்டை, 2 கறிக்கட்டை, அது அப்படிதான் சொல்லணும். 3ஆம் கறிக்கட்டை, 4ஆம் கறிக்கட்டை. பண்ணிக்கலாம்டா. 5 புள்ள ஒரு 2 புள்ள வந்து செக் பண்ணிட்டேன். நான் கூப்பிட்டு தக்கணும். சனிக்கிழமை வரான் காலி. அவன் இன்னும் 4 பேர் ராமிட்டாங்க. என்ன பேச சொல்கிறேன்? சொல்றீங்க யூடியூப் சேனல். ஏய் எவனா சரி கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. நான் பண்றேன். நீ பண்றியா? செம்மையா சாப்பிட்றோம், சூப்பரா ருசிக்கிறோம். நல்லா இல்லை அப்படி சொல்லக்கூடாதா? கறி நல்லா இருக்கல்ல. மசாலா தடவி தீயில வாட்டின கறி ருசியா இருக்கு அப்படின்னு அப்படியே அவனை வீடியோ எடுத்துருக்குல்ல. அப்படியே அவனை வீடியோ எடுத்துருக்கலாம் கரெக்டாக இருந்திருக்கும். சரி யாரோ ஒன்று நல்லா இருக்கா இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு கறி சாப்பிட்டுட்டு கருங்கறி நல்லா இருக்குன்னு சொல்லு. கருப்பு பிராய்லர் நம்ம கறி சுவையா இருக்குன்னு சொல்லு. சுட்ட கறி சுவையா இருக்கு.